Hello students, today we will move on with yet another topic which is in unit 14, that is transportation in plants and circulation in animals. So today we will see about the transpiration which happens in plants. Okay, so transpiration is nothing but the evaporation of plant water as water vapor through the leaves. அதாவது ஒரு பிளான்ட்டில் இருக்கிற பிளான்ட் ஒரு ட்ரீயில் இருக்கிற லீவ்ஸ் மூலமாக வாட்டர் வந்து வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகி வெளியே வரும் ஸ்டொமேட்டா அப்படிங்கிற சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாக. ஸோ இந்த ப்ராசஸை தான் நம்ம வந்து டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர் இன் பிளான்ட்ஸ் த்ரூ ஸ்டொமேட்டா இன் தி லீவ்ஸ். ஸோ நார்மலாக வாட்டர் வில் பி டேக்கன் by this pathway, அதாவது சாயிலில் இருக்க வாட்டர் வந்து ரூட் ஹேர்ஸ் வழியாக it will be entering inside the plant. After that it will reach the xylem and it will be taken to various parts of the plant. ஸோ xylemக்கு வந்ததுக்கப்புறம் ஸோ பிளான்ட் லீஃப் பார்ட்டில் பார்த்திங்கன்னா வெயின்ஸ் இருக்கும். ஸோ இந்த நடுவில் இருக்க இந்த இதெல்லாம் வந்து இந்த வெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். வெயின்ஸ் வழியாக இட் வில் பி ரீச்சிங் தி லீவ்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் ஸோ வாட்டர் வில் பி இவாப்ரேட்டிங் அவுட் சைட். ஸோ லீவ்ஸில் வந்து அடியில் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன மைன்யூட் ஹோல்ஸ் இருக்கும். இதை ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டொமேட்டா வழியாக வாட்டர் இவாப்ரேட் ஆகி வெளியே போகும். ஸோ இது எதுக்காக நடக்கணும்? ஏன் வந்து ஒரு பிளான்ட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு தண்ணியே இல்லை, தண்ணி வந்து ரொம்ப ஸ்கேர்சிட்டியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து பிளான்ட்டுக்கு கஷ்டப்பட்டு சப்ளை பண்ணுற வாட்டரை எதுக்காக ஒரு பிளான்ட் எடுத்து அதை திரும்ப வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் பண்ணி வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்பிரேஷனை வி யூஸ் டு சே அஸ் நெசசரி ஈவில் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப தேவைப்படுற ஒரு கெடுதலான விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு சொன்னால் ஸோ பிளான்ட் நீட்ஸ் வேரியஸ் மினரல்ஸ் ஃபார் க்ரோத். ஒரு செடி வளர்கிறதுக்கு பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீஷியம், அயன் இந்த மாதிரி வேரியஸ் மினரல்ஸ் தேவைப்படும். இந்த மினரல்ஸை வந்து பிளான்ட் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னால் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி சேர்த்தி வாட்டர் கூட தான் எடுக்கும். அதாவது ஸோ மினரல்ஸ் வில் பி மிக்ஸ்டு வித் வாட்டர் சாயிலில் இருக்கும்போது ஸோ வாட்டர் அப்சர்வ் பண்ணும்போது அந்த மினரல்ஸையும் சேர்த்தி தான் பிளான்ட் எடுத்துக்கும். ஸோ இப்போது அளவாக தான் வாட்டரை எடுக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் மினரல் வந்து சப்ளை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ பிளான்ட்டோட க்ரோத் அஃபெக்ட் ஆகும். ஸோ வாட்டர் that is transpiration is very necessary. Okay, so this is the most important thing which is justifying the method of transpiration. So now we'll just move on with the stomata part. அதாவது ஸோ ஆல்ரெடி ஹவ் செட் தட் லீவ்ஸில் வந்து அடியில் நிறைய ஸ்டொமேட்டா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அது ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டொமேட்டா வந்து டே டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டா வில் பி ஓப்பன், whereas at the night time the stomata will be closed like this. Okay, so ஓப்பனாக இருக்கும்போது transpiration will be more, க்ளோஸாக இருக்கும்போது transpiration will be restricted or will not be happening. Okay, so இது எதனால் இது ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் that is because of the turgidity of the cell. அதாவது when water enters inside the guard cell, இதுதான் வந்து guard cell. guard அப்படின்னு சொன்னால் பாதுகாவலன்னு சொல்கிறோம். அந்த ஸ்டொமேட்டா அந்த ஹோல் ஸ்டோமா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹோலை ப்ரொடெக்ட் பண்ணுற செல்ஸை வந்து we used to call as guard cells. இந்த guard செல்ஸுக்குள்ளே வாட்டர் என்டர் ஆகும்போது it becomes turgid. turgid அப்படின்னு சொன்னால் swollen அப்படின்னு அர்த்தம். ஸோ வீங்கின மாதிரி இருக்கும். யூ கேன் see this vacuole is filled up. Okay, so it becomes turgidஆக இருக்கும்போது stomata will be open. So when the water moves out of the cell, water வந்து லாஸ் ஆகும்போது it becomes flaccid அப்படின்னு சொன்னால் loose or shrunken அப்படின்னு அர்த்தம். Okay, so loose ஆயிருது. So stomata will be closed. So remember this for your 1 mark children. That is when water enters inside guard cell, water inside guard cell அப்படின்னு சொன்னால் turgid. Okay, so turgid, stoma open, turgid open. So when it loses water, flaccid, closed. Okay, stomata will be closed. Okay, so this is the method, and in your book, so the process of transpiration, this picture is given. So it is this is already been learnt in the I think 7th standardல இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது you take a bag like this, அதாவது transparent plastic cover and get tight around the branch of a tree or a plant. ஒரு பிளான்ட்டை சுற்றியோ இல்லைன்னா ஒரு ட்ரீயில் வந்து பிரான்ச்சை சுற்றியோ இதை வந்து அப்படியே கட்டி வச்சிடறோம். அந்த பிளாஸ்டிக் கவரை கட்டி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாட்டர் ட்ராப்லெட்ஸ் பார்க்க முடியும். ஸோ திஸ் ப்ரூவ்ஸ் தட் வாட்டர் ஹேஸ் கம் அவுட். அதாவது வாட்டர் வேப்பராக மாதிரி வெளியே வந்து அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் கவரில் இருக்கிற சர்ஃபேஸில் பட்டு திரும்ப கண்டென்சேஷன் மெத்தட் மூலமாக வாட்டர் ட்ராப்லெட்டாக மாறி இருக்கும். ஸோ அதை இதுதான் வந்து டிரான்ஸ்பிரேஷனை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஸோ
Next we'll see about the process, அதாவது transpiration எப்படி நடக்கும் அப்படிங்கிறது. You can see in this picture, so already we have learnt அந்த pathway of water movement அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ just imagine, so these are the soil particles. சாயிலிருந்து water will be entering inside the root hair. ரூட் ஹேருக்கு டிஃப்யூஷன் மெத்தட் மூலமாக போகும். அதுக்கப்புறம் இட் ரீச்சஸ் தி கார்டெக்ஸ் செல்ஸுக்கு வந்து ஆஸ்மாசிஸ் மெத்தட் மூலமாக ரீச் ஆகி கார்டெக்ஸ்லேருந்து ஜைலம்க்கு போய், ஸோ ஜைலம் வெசல்ஸில் இட் வில் பி ஸ்டார்டிங் டு மூவ் அப்வர்ட்ஸ். ஸோ ஜைலம்லேருந்து அப்படியே வெயின்ஸ் வழியாக ரீச் ஆகி இட் ரீச்சஸ் தி லீஃப் பார்ட். ஸோ லீஃபில் வந்து ஸோ there will be mesophil cells. So already we have learnt in the first unit about this. ஓகே, ஸோ 12th யூனிட்டில் படிச்சிருக்கிறோம். மீசோஃபில் செல்ஸ் வந்து லீவ்ஸில் இருக்கும். ஸோ இந்த மீசோஃபில் செல்ஸ், ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் தி அப்பர் எபிடர்மிஸ், திஸ் இஸ் தி லோவர் எபிடர்மிஸ். அதாவது லீஃபில் இந்த லோவர் எபிடர்மிஸ் பார்ட்டில் நிறைய ஸ்டொமேட்டா இருக்கும். ஸோ யூ கேன் see this gap. ஸோ இந்த ஸ்டொமேட்டா வழியாக வாட்டர் வில் பி சென்ட் அவுட், எவாப்ரேஷன் ஆகி வெளியே போயிடும். ஸோ ஜஸ்ட் ஃப்ரம் ரூட் ஹேரில் என்டர் ஆகுது கார்டெக்ஸ், தென் இட் ரீச்சஸ் தி ஜைலம், வெயின்ஸ் வழியாக வந்து மீசோஃபில் செல்ஸுக்கு வந்து அதுக்கப்புறம் ஸ்டொமேட்டா மூலமாக எவாப்ரேட் ஆகி வெளியே போயிடுது. இப்போது இந்த மீசோஃபில் செல்ஸில் வந்து வாட்டர் கிடையாது. ஸோ இந்த மீசோஃபில் செல்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு கீழே இருக்கிற வெயின்ஸ் மூலமாக, லீவ்ஸில் இருக்கிற வெயின்ஸில் இருக்கிற வாட்டரை வந்து சக் பண்ணி எடுத்துக்கும். ஓகே, ஸோ யூ கேன் see in this picture also. ஸோ வாட்டர் எஸ்கேப் ஆன உடனே இந்த வெயின்ஸில் இருந்து வாட்டர் என்ன செய்யும், இட் வில் பி சக்கிங். ஓகே, ஸோ இதை தான் நம்ம வந்து டிரான்ஸ்பிரேஷன் புல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வெயின்ஸில் வந்து வாட்டரை எடுத்ததுக்கப்புறம் இந்த வெயின்ஸ் என்ன செய்யும், இங்கே இருக்கிற வாட்டர் கம்மியாக இருக்குது, ஸோ அதுக்கு கீழே இருக்கிற பார்ட்லேருந்து புல் பண்ணி எடுத்துக்கும். ஸோ இங்கே கம்மியாகும்போது அதுக்கு கீழே இருந்த பார்ட்டுன்னு இப்படியே இது வந்து ரூட் டிப் வரைக்கும் கண்டினியூ ஆகும். ஸோ திஸ் மெத்தட் எக்ஸ்டென்ஸ் டில் தி ரூட் ஹேர். ஓகே, ரூட் ஹேர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். திரும்ப ரூட் ஹேர் பார்ட்டில் வந்து எகெயின் வாட்டர் வில் பி டேக்கன் பை டிஃப்யூஷன் மெத்தட். ஸோ கண்டினியூஸாக இது நடந்துகிட்டே இருக்கும். வாட்டர் லாஸ் ஆக லோவர் பார்ட்ஸ்லேருந்து ஸோ வாட்டர் வில் பி சக்டு ஆர் புல்டு. ஸோ திஸ் மெத்தட் இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்பிரேஷன் புல். ஓகே, ஸோ இந்த டிரான்ஸ்பிரேஷனை அஃபெக்ட் பண்ணுறது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டிரான்ஸ்பிரேஷன்னா தே கேன் பி டிவைடட் இன்டு டூ டைப்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அண்ட் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் பிளான்ட்டுக்கு வெளியே இருக்கிற ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெம்பரேச்சர், தென் லைட், ஹியூமிடிட்டி அண்ட் விண்ட் ஸ்பீட். ஸோ டெம்பரேச்சர், லைட் இதெல்லாம் எவ்வளோ அவைலபிளாக இருக்கோ, இப்போ நிறைய இருந்தது அப்படின்னு சொன்னால் ஸோ டிரான்ஸ்பிரேஷன் வில் பி மோர். ஸோ வேறஸ் இஃப் இட் இஸ் வெரி லெஸ் அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்பிரேஷன் வில் பி வெரி லோ. ஓகே, ஸோ தென் ஹியூமிடிட்டினா காற்றுல இருக்கிற ஈரப்பதம். ஸோ நார்மலாக வி ஹவ் சீன் தட் வெனவர் யூ கோ நியர் அ பிளான்ட், ஒரு பிளான்ட்டோ ட்ரீக்கோ கிட்ட போனோம் அப்படின்னு சொன்னால் இட் வில் பி வெரி சம்வாட் சில்லாக இருக்கும். ஓகே, அந்த டெம்பரேச்சர் வில் பி சேஞ்சிங். ஸோ அதை நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும் பிளான்ட்ஸ், அந்த கூல் அட்மாஸ்ஃபியரை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்காகவும் டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ இப்போ டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருந்தது அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்பிரேஷன் வில் பி வெரி ஹை. அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் wind speed. Okay, so speed of the wind எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால், ஸோ when wind moves, okay, so wind வந்து ஸ்பீடாக அடிக்கும்போது ஸோ this wind will be moving the air which is surrounding the plant. இப்போ just imagine this is the plant அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். இங்கே வந்து wind ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்போது ஸோ this wind will be taking the air that is humid air, ரொம்ப ஈரப்பதம் இருக்கிற காற்றை வந்து அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போயிடும். ஸோ நவ் இந்த பிளான்ட்டுக்கிட்ட வந்து again ஹாட்டான டெம்பரேச்சர் தான் இருக்கும். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக டிரான்ஸ்பிரேஷன் வில் பி கோயிங் ஆன். ஸோ தீஸ் ஆர் தி 4 things. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து நம்பர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டொமேட்டா, எவ்வளோ ஸ்டொமேட்டா இருக்குது, ஸோ எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. செகண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் ஓப்பன் ஸ்டொமேட்டா, அந்த இருக்கிற ஸ்டொமேட்டாவில் எத்தனை ஸ்டொமேட்டா ஓப்பன் கண்டிஷனில் இருக்குது. அண்ட் வாட்டர் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி பிளான்ட்டுக்கு வாட்டர் எவ்வளோ அவைலபிளாக இருக்குது. ஸோ இஃப் வாட்டர் இஸ் அவைலபிள் இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ் டிரான்ஸ்பிரேஷன் வில் பி மோர். வாட்டர் ரொம்ப கம்மியாக ஸ்கார்சிட்டியாக தான் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்பிரேஷன் வில் பி ரெஸ்ட்ரிக்டட். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் கெனோபி ஸ்ட்ரக்சர். ஸோ கெனோபி அப்படிங்கிறது வந்து த ஸ்ப்ரெட் அவுட் ஆஃப் தி டாப்ஸ் ஆஃப் ட்ரீஸ், அதாவது இதுதான் வந்து கெனோபி ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ட்ரீக்கும் பார்த்திங்கன்னா வேரியஸ் கெனோபி ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இந்த கெனோபி ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஒரு பிளான்ட்டோட பார்ட், அதாவது லீவ்ஸ் வந்து எல்லா லீவ்ஸும் சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்குமா, இல்லைன்னா வந்து சில இது வந்து ஹிடனாக இருக்குதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது இந்த கெனோபி ஸ்ட்ரக்சர் தான். ஸோ பிரான்ச்சஸ் அண்ட் லீவ்ஸ் ஸோ தட் ஸ்ப்ரெட் அவுட் ஆஃப் தி டாப்ஸ் ஆஃப் தி ட்ரீஸ் ஆர் கால்ட் அஸ் கெனோபி ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த கெனோபி ஸ்ட்ரக்சரும் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் transpiration. Okay, so next லாஸ்ட்டாக வந்து we'll see about the
importance of transpiration. So total of 5 points are there. So first one வந்து transpiration creates a transpiration pull. So இந்த transpiration நடக்கிறனால தான் transpiration pull நடக்குது, so that water is transported. Second one, photosynthesisக்கு water வந்து எப்படி சப்ளை ஆகும் அப்படின்னு சொன்னால் that is only because of transpiration. And third one, minerals are also supplied to the plants by this transpiration method only. And fourth one is, so due to this transpiration the surface of the leaves are kept cool. Okay, and last so it keeps the cells turgid. As already I have said, turgid அப்படின்னு சொன்னால் swollen, கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கும், அந்த structure maintain பண்ணும். ஸோ அதனால தான் leaves வந்து they maintain this shape. So students, remember that these are the 5 things. Okay, so it creates transpiration pool, supplies water for photosynthesis, it also transports minerals, and it cools the surface, and it helps to maintain the shape of the leaves. Okay, so always remember, இந்த transpiration நடக்கிறனால தான் இவ்வளோ பெரிய ட்ரீயாக இருந்தாலும், just imagine some trees are those are actually taller than the buildings. ஓகே, பெரிய பெரிய பில்டிங்கை விட டால் ட்ரீஸ் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு ஹைட்டுக்கு எப்படி வாட்டர் வந்து ரீச் ஆக முடியுது அப்படின்னு சொன்னால் that is only because of transpiration. transpiration இல்லை அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஹைட்டுக்கு வாட்டர் மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஸோ transpiration is the most important concept which helps in the transportation of water in plants. Okay, so learn this topic thoroughly, because in the structure of guard cells ஓட structure படிச்சுக்கோங்க, அதில் few 1 marks are given. So and importance of transpiration அப்படிங்கிறதையும் வந்து you just learn it. Okay, so thank you students, have a nice day.